ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜே விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைலன்சரை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 பொருள் தேவை. ஒன்று ஹார்பிக்கு, இன்னொன்று வந்து கேஸ்டின் சோடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக்கு நம்ம வெளியில் ஊற்றிட்டு நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வெளியில் இருக்க அழுக்கு துரு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிரும். துரு எதுவுமே இருக்காது. சைலன்சர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், அழுக்கு எதுவும் இல்லாமல். அதே மாதிரி கேஸ்டின் சோடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கரைச்சி உள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கும். உள்ளே ஊற்றும் போது ஒரு சைடு ஓட்டையை அடைச்சிட்டு இன்னொரு சைடு ஊற்றுங்க. அதே மாதிரி தண்ணி வர்றதுக்கு சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அதையும் அடைச்சிடுங்க. அடைச்சிட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ரியாக்ட் ஆகும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த தண்ணி வந்து கலர் மாறும், ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். ஸோ ஒரு 1/2 hour கழித்து எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கார்பனாக போகும். கார்பனாக போனதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் திருப்பி கொஞ்சம் ப்ரெஷராக உள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் இருக்க சைடில் இருக்க அழுக்கு கார்பன் எல்லாமே சேர்த்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 hour காய வச்சுட்டு மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் வண்டி ஃபஸ்ட்டு எடுக்கையில் எப்படி சவுண்டு இருந்துச்சோ அதே மாதிரி சவுண்டும் உங்களுக்கு வரும், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.